பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொட்டேஷன் அப்படிங்கிறது எப்படி வாங்கணும், யாருக்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறதும், ரெண்டாவது இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுங்கிறது எப்படி வாங்கணும், யாருக்கிட்ட வாங்கணும், இதை ஃபஸ்ட்டே வாங்கணுமா இல்லை ஸ்கீம் உள்ள லோன் எல்லாமே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணுற தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டைரெக்டாக போய் லோன் அப்ளை பண்ணிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் ஒரு பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதிகபட்சமாக 50 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கடன்கிறது கிடைக்கும். உங்கள் தொழிலை வந்து சர்வீஸ் செக்டரில் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதிகபட்சமாக 20 லட்சம் வரைக்கும் கடன்கிறது கிடைக்கும். உணவுத்துறை சார்ந்த தொழில் முனைவர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிச்சன் நாலேஜ். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஒரு ஸ்கீம் PMEGPங்கிறத பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் படித்து முடித்தவங்களா கூட இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஐடியாவும் எக்ஸ்பீரியன்ஸும் கூட இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், அந்த பிஸ்னஸை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது எப்படிங்கிறதுக்கு தேடிட்டு கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கான வீடியோ தான் அது. ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதில் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நான் அதில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வரீங்க அப்படின்னாக்கா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்கிற ஆளுங்க பட்டனை எனேபிள் பண்ணி விட்ருங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய பிஸ்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நேற்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், ரெண்டு பேரும் கொடுக்குற ஸ்கீம்லேயே இந்த PMEGP ஸ்கீமு தான் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே டாப்னு நான் சொல்லுவேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதனுடைய மானியம் கிடைக்கிற டைமிங்காக இருக்கட்டும், இல்லை இதில் இருக்கிற ஏஜோடைய லிமிட்டாக இருக்கட்டும், இல்லை இதில் கிடைக்கிற மானியத்தோட அளவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா மற்ற எல்லா ஸ்கீமை விடவும் இதில் அதிகமாகவும் ரொம்ப விரைவாகவும் இதில் கிடைக்கிது. இந்த PMEGP ஸ்கீம் பார்த்திங்கனாக்கா 2008 மத்திய அரசால் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இதனுடைய முழுமையான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுடைய வேலை வாய்ப்பையும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பற்றின அவங்களுடைய கைவினை தொழில்களையும் சுய தொழிலையும் மேம்படுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த ஸ்கீமுங்கிறத அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த PMEGPயோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான் இந்த PMEGPயோடைய ஃபுல் ஃபார்ம். இந்த PMEGP ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 2 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்மெண்ட். அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய தொழிலானது ஒன்று மேனுஃபேக்சரிங்கை சார்ந்திருக்கணும், இல்லை அப்படின்னா சர்வீஸ் செக்டாரை சார்ந்திருக்கணும். இதை 2 பேஸ் பண்ணி தான் அவங்க லோனுங்கிறது கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதிகபட்சமாக 50 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கடன்கிறது கிடைக்கும். உங்கள் தொழிலை வந்து சர்வீஸ் செக்டரில் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதிகபட்சமாக 20 லட்சம் வரைக்கும் கடன்கிறது கிடைக்கும். இந்த லோனை அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் மினிமம் 8ஆவதுக்கு மேலே படிச்சிருக்கணும். ஸோ 8ஆவதுக்கு கீழே தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா, அது நீங்கள் மேனுஃபேக்சரிங் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் அதிகபட்சமாக 10 லட்சம் வரைக்கும் தான் கடன் உதவிங்கிறது பெற முடியும். அதுவே நீங்கள் சர்வீஸ் செக்டர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களால் 5 லட்சம் வரைக்கும் தான் உங்களால் கடன்கிறது பெற முடியும். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசும் அதிகபட்சமான ஏஜ் லிமிட்டுங்கிறது எதுவும் கொடுக்கல. ஸோ அவங்க 50 வயசு இல்லை 60 வயசு எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஸோ கவர்மெண்ட்டுங்க இந்த ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் அப்படிங்கிறத எதையுமே அவங்க டிக்ளேர் பண்ணலை. மினிமம் 18 வயசு பூர்த்தியாக இருந்தாலே போதுமானது. இந்த லோன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் கேட்டகரி. ஜென்ரல் கேட்டகரியில் யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்கள் மற்றும் BC கேஸ்ட் உள்ளவங்க எல்லாருமே ஜென்ரல் கேட்டகரியில் வருவாங்க. ஸ்பெஷல் கேட்டகரின்னு போயிட்டிங்கனாக்கா யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, SC ST பெண்கள் வருவாங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஹேண்டிகேப்டு, டிரான்ஸ்ஜெண்டர், இது மாதிரி உள்ளவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவாங்க. ஸோ இந்த லோன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மானியங்கிறதுமே பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நகர்ப்புறம், இன்னொன்று கிராமப்புறம் அப்படிங்கிறது 2 கேட்டகரி பிரிக்கிறாங்க. ஜென்ரல் கேட்டகரியில் நகர்ப்புறத்தில் வசிக்கிற ஆண்கள் வந்து இந்த லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதிகபட்சமாக 15% வரைக்கும் உங்களுக்கு மானியங்கிறது கொடுப்பாங்க. அதுவே ஜென்ரல் கேட்டகரியில் கிராமப்புறத்தில் வசிக்கிறவங்க இந்த லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதிகபட்சமாக 25% வரைக்கும் உங்களுக்கு மானியங்கிறது கொடுப்பாங்க. அதுவே ஸ்பெஷல் கேட்டகரியில் நகர்ப்புறத்தில் வசிக்கிறவங்களா இருந்தாக்கா அவங்களுக்கு 25% வரைக்கும் மானியங்கிறது கொடுப்பாங்க. அதுவே ஸ்பெஷல் கேட்டகரியில் உள்ளவங்க கிராமப்புறத்தில் வசிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதிகபட்சமாக 35% வரைக்கும் இதில் மானியங்கிறது கொடுப்பாங்க. இந்த லோனுடைய கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் கேட்டகரிக்கு உள்ளவங்களுக்கு 10%, அதுவே ஸ்பெஷல் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு 5% அவங்க கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டாக கொடுத்தா போதுமானது. இந்த லோன் ஸ்கீமெல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டுங்கிறது என்னங்கிறது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டவுட்டை பற்றி உங்களுக்கு டீப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தனியாக அதுக்குன்னு ஒரு வீடியோ விளக்கமாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன்.
ஸோ இந்த லோன் ஸ்கீமை பொறுத்தவரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 10%லேருந்து அதிகபட்சம் 12% வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது அந்தந்த பேங்கோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பொறுத்து மாறுபடும். இந்த பிஎம்இஜிபி ஸ்கீமை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆன்லைன்லேயும் ப்ளஸ் ஆஃப்லைன்லேயுமே நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆஃப்லைன்லேயே நேரடியாக போயிட்டு நீங்கள் இந்த ஸ்கீமை அப்ளை பண்ணுறதுக்கு 3 இடத்த சூஸ் பண்ணி அதில் ஏதாவது ஒரு இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த இதை அப்ளை பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மாவட்ட தொழில் மையம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர், இதை வந்து சுருக்கமாக டிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிக்கா ஆஃபீஸுங்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே இந்த டிக்கா ஆஃபீஸுங்கிறது இருக்கும். ஸோ இதோட அட்ரஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கூகுளில் போயிட்டு மாவட்ட தொழில் மையம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் இன் திருச்சி அப்படின்னு போட்டிங்கனாக்கா ஸோ திருச்சியில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தோட அட்ரஸு ப்ளஸ் லொக்கேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அவங்கவுங்க லொக்கேஷன் அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட் ஏற்றாப்புல அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து நீங்கள் நேராக கூட போய் அங்கே போய்ட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கேவிஐசி, மூணாவது பார்த்திங்கன்னா கேவிஐபி. இந்த கேவிஐசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா காதி அண்டு வில்லேஜ் இண்டஸ்ட்ரியல் கமிஷன். அதுவே கேவிஐபிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா காதி அண்டு வில்லேஜ் இண்டஸ்ட்ரியல் போர்டு. இந்த கேவிஐசிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சியாக நடத்துகிறாங்க. இதுவே கேவிஐபிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஏஜென்சியாக வச்சு நடத்துகிறாங்க. டிக்கில் போயிட்டு நீங்கள் நகர்ப்புறத்தில் வசிக்கிறவங்களும் இருந்தாலும் சரி, இல்லை கிராமப்புறத்தில் வசிக்கிறவங்களும் இருந்தாலும் சரி, 2 பேருமே போயிட்டு அந்த மாவட்ட தொழில் மையத்தில் அப்ளை பண்ணலாம். ஆனால் இந்த கேவிஐசி அண்டு கேவிஐபி இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கிராமப்புறத்தில் உள்ளவங்க மட்டும்தான் போய் இதில் போய் அப்ளை பண்ண முடியும், நகர்ப்புறத்தில் உள்ளவங்க அப்ளை பண்ண முடியாது. ஓகே, இந்த லோன் ஸ்கீம் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 1, டிசி, கம்யூனிகேட் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு, இல்லை நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, இல்லை நீங்கள் வந்து கிராம பகுதியிலே ஊரக பகுதியில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஒரு பாப்புலேஷன் சர்டிஃபிகேட் வாங்குறாப்புல இருக்கும். இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை அப்படின்னாக்கா லோக்கலில் இருக்கிற உங்கள் விஏஓட்ட நீங்கள் போய் இதை வாங்கிட்டு வரலாம். இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு தான் நீங்கள் கிராம பகுதியிலேயோ ஊரக பகுதியில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதோட சேர்த்து ஜிஎஸ்டி என்கொண்டவங்கள்ட்டேருந்து வாங்கின கொட்டேஷன் இது கூட இணைக்கணும். சிஏ கிட்டேருந்து வாங்கின ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுங்கிறதும் ஒரு சப்மிட் பண்ணுறாப்புல இருக்கும். ஸோ இதுதான் இந்த லோன் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான காமனான டாக்குமெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் 2 விஷயத்துக்கு மட்டும் நிறைய சந்தேகமும் நிறைய கொஸ்டின்ங்கிறது என்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொட்டேஷன் அப்படிங்கிறது எப்படி வாங்கணும், யாருக்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறதும், ரெண்டாவது இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுங்கிறது எப்படி வாங்கணும், யாருக்கிட்ட வாங்கணும், இதை ஃபஸ்ட்டே வாங்கணுமா இல்லை கடைசியாக வாங்கணுமா அப்படிங்கிற டவுட்டும் இருக்குது. அந்த டவுட் எதுவும் இருக்குது அப்படின்னாக்கா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நான் டீட்டெயிலாக விளக்கமாக ஒரு வீடியோங்கிறத நான் உங்களுக்கு போடுறேன். இந்த லோன் ஸ்கீமை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதை விட நேரடியாக போய் அப்ளை பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது மாதிரியான எம்எஸ்எம்இ லோனாக இருக்கட்டும், இதோட சென்ட்ரல் கவர்மெண்ட் லோனுங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கேம்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக போய் அப்ளை பண்ணுங்கள். 3வது மனுஷனையோ இல்லை ஏதாவது தெரியாத ஒரு ஏஜெண்ட்டை நம்பியோ போயிட்டு ஏமாற வேணாம். ஸோ இந்த ஸ்கேமை பற்றின தனியாக ஒரு வீடியோ ஒன்று நான் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் மறக்காமல் பார்த்துக்கோங்க. இதில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அடுத்த சந்தேகம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த லோன் ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்படி நடக்கும். ஸோ அந்த டவுட் தான் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் உள்ள லோன் எல்லாமே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணுற தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாக போய் லோன் அப்ளை பண்ணிட்டு வந்துடுவாங்க. அப்ளை பண்ணிட்டு ஸோ உங்கள் ஒரு பேங்க் நீங்கள் வச்சுருக்கிற பேங்க்குக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஆனால் பேங்க்குக்கு வர்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் மேனேஜர் ஸோ எங்களால் இந்த லோன் தர முடியாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால் நிறைய பிரச்சனைகள் நிறைய குளறுபடி நடக்கும். லோனை போய் நேரடியாகவோ இல்லை ஆன்லைன்லேயோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது நேஷ்னலைஸ் பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த பேங்க்குக்கு போகலாம். இல்லை அப்படின்னா உங்கள் நியர்பையில் இருக்கிற ஒரு நேஷ்னலைஸ் பேங்க்குக்கு போகலாம். அங்கே போயிட்டு மேனேஜர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு அங்கே போய் அவங்கக்கிட்ட உங்கள் பிஸ்னஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ சார் இது மாதிரி நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதனால் நான் இத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க போகிறேன். இதனால் எனக்கு இவ்வளோ டேர்ன் ஓவர் ஆகும், இதுலேருந்து இவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும். இந்த ஏரியாவில் இந்த இடத்த இது மாதிரி பிஸ்னஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் இருந்தாலும் நான் இதை இப்படி தனித்துவமாக பண்ண போகிறேன். இதனால் எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு அதுக்கு ஏற்றாப்புல 2 கொஸ்டின் கேட்கலாம். கேட்டுட்டு ஸோ அவங்கள சாட்டிஸ்ஃபைட் ஆகி ஸோ இதை நான் அப்ளை பண்ண போகிறேன் சார், அதனால் உங்கள் பேங்க்லேருந்து இந்த லோன் அமௌண்ட்டுங்கிறத எனக்கு சேங்ஷன் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத ஒரு அப்ரூவல்ங்கிறத வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு. அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் போய்
நேரடியாகவோ இல்லை ஆன்லைன்லேயே போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த லோன் ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப ஸ்மூத்தாகவும் கரெக்டாகவும் போகும். இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் போய் அப்ளை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் மேனேஜர்கிட்ட போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேனேஜர் முடியாது, இல்லை இவ்வளோ அமௌண்ட்டு தர முடியாது அப்படிங்கிறத அவர் முன்னுக்கு முறைனா பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது இருக்கும். அவங்கவுங்க பேங்குக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். ஸோ அதுபடி தான் அவங்க நடப்பாங்க. ஸோ அதனால அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பர்மிஷன் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் அந்த லோனை அப்ளை பண்ணிட்டீங்க, அவங்க அந்த லோன் ப்ராசஸ் பண்ணி பேங்க்குக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா உங்களை மேனேஜர் கூப்பிட்டு நீங்கள் கொடுத்துருக்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கும் உங்கள் பிஸ்னஸையும் வேலிடேட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இவரால் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியுமா, இந்த பிஸ்னஸ்க்கான ஸ்கோப் இருக்குதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பண்ணி பார்ப்பாங்க. இருக்குது அப்படின்னாக்கா அவருக்கும் இந்த இதில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த லோன் அப்ரூவல் பண்ணி திரும்ப அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிடுவார். அங்கே உங்களுக்கு அந்த லோன் ப்ராசஸ் ஆகி வித்தின் 1 or 2 டேஸில் திரும்ப அவங்க இந்த ஃபண்டை உங்களோட பேங்குக்கு மாற்றி விட்டுருவாங்க. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மானியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லோன் அப்ரூவல் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் கேட்டகரி ஸ்லாப்பை பொறுத்து அந்த அமௌண்ட்டுங்கிறது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டாக வர வச்சுருவாங்க. ஆனால் இந்த அமௌண்ட்டுக்கு வட்டியோ எதுவுமே பேங்க் சைடில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டையும் நீங்கள் வெளியில் எடுக்க முடியாது. அது எப்போ உங்களுக்கு கிடைக்கும், அது எப்போ உங்களுக்கு பயன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் மாதம் கட்டக்கூடிய இஎம்ஐ தொகை இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒவ்வொரு மாதமும் டிலே பண்ணாமல் எந்த விதமான பவுன்ஸ் இல்லாமலேயும் நீங்கள் ப்ராப்பராக கட்டிக்கிட்டே வரணும். 3 வருஷம் கண்டினியூஸாக கட்டிட்டு வரணும். 3 வருஷம் கட்டினதுக்கு அப்புறம் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ எந்த டிலேவும் இல்லை, எந்த விதமான பவுன்ஸும் இல்லை அப்படின்னாக்கா இந்த மானியங்கிறத அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி அந்த மானியத்தோட அமௌண்ட்டை கழிச்சுக்கிட்டு மிச்சம் உள்ள அமௌண்ட்டை உங்களை இஎம்ஐயை கட்ட சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் மானியங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இல்லை நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இல்லை 2 கேட்டகரிக்கு தான் இந்த லோனுங்கிறது கொடுக்குறாங்க. ஒன்று பிஸ்னஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சர்வீசஸ். ஸோ இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல யார் என்னென்ன தொழிலெலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் மேனுஃபேக்சரிங் வருவாங்க, தோட்டக்கலை தொழில் வரும், ஆடு மாடு கோழி வளர்ப்பு, மீன் இறால் பண்ணை, கைவினை பொருட்கள், குடிசை தொழில்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸில் வரும். மேனுஃபேக்சரிங்கில் போயிட்டு நம்ம டீப்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபேப்ரிகேஷன், ரைஸ் மில், ஷீட் மெட்டல், பிஸ்கட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, பன் கேக் மேனுஃபேக்சரிங், மசாலா கம்பெனி, அடுத்தது கேட்ரிங். ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்கில் வருவாங்க. அதுவே சேவை தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டு, டீ ஷாப்பு, பேக்கரி, சலூனு, மொபைல் சர்வீஸு, இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான வெஹிக்கிளுக்கும் இந்த லோன் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரு, வேனு, ஆட்டோ, வெஹிக்கிள்ஸு, ஜேசிபி, ஹிட்டாச்சி, ஸோ இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸுக்கும் நீங்கள் தொழிலாக எடுத்து பண்ண போகிறீங்கன்னா இதையும் நீங்கள் அப்ளை பண்ணி இதை நீங்கள் மானியத்தோட நீங்கள் லோனுங்கிறத வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் எதுவும் சந்தேகம் எதுவும் இருந்துச்சுனாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யாராவது புதுசாக தொழில் தொடங்க போகிறாங்க, இது மாதிரி லோன் சம்மந்தமாக பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதை பார்த்து அவங்க பயன்பெறட்டும். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.